ஃபர்ஸ்ட் மனிஷா ஏஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் இருக்கு, என்னவா இருக்கும்? ஏஜ் வந்து பொண்ணுங்க கிட்ட கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதாங்க. ஆனால் நான் எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் தேடி வச்சிருக்கோம், சொல்லணும், இதுக்கு சொல்லி ஆகணும். நீங்க 18 வச்சுக்கோங்க, 16 எப்படி வேணா வச்சுக்கோங்க. மனிஷா ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பரா? நாட் 7 100ன்னு சொல்லிடாதீங்க. இது என்ன, நம்ம பொண்ணுகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இது சரியா பதில் வர மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? பொண்ணுன்றதான் காரணம். ஒரு லவ்க்காக எந்த அளவுக்கு எந்த எட்ஜுக்கு இவ்வளோ இந்த எட்ஜுக்குலாம் போவாங்களா, இப்படிலாம் இருப்பாங்களான்ற மாதிரி இருக்கும். நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, இது கைண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும். இப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக முடியுமா ஒரு லவ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்டிங் கற்றுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டராக இருந்துட்டாவே 50% வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஹாரர் மூவிஸாகவே பண்ணேன். தென் வீர சிவாஜி அண்ட் தென் போங் நட்டீசர் கூட. ஸோ நடுவில் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தது. அண்ட் தென் அகெயின் ஹாரர் மூவிஸாகவே. ஸோ பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இட்ஸ் அ த்ரில்லர் ப்ளஸ் இட்ஸ் அ ஃபேமிலி ஓரியன்டாக நீங்கள் இந்த படம் போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து பயப்பட மாட்டீங்க. நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் டீசர் பார்க்கும்போது இது கொஞ்சம் இதில் பேய் இருக்குமா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ பெரிய படங்கள்னா உடனே போய் பார்த்துட்றாங்க. சின்ன படங்கும் போது அதுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் டாக் இருக்கணும், மவுத் டாக் இருக்கணும், இல்லை ரிவ்யூஸ் நல்லா இருக்கணும், ஏதாவது வைரல் ஆகிருக்கணும், இல்லை கான்ட்ரவர்சி இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க படம் பார்க்க வருவாங்க. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, உடனே நடந்து வரணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே இது நடந்து வரணும், நாளைக்கு எல்லாருக்கும் அது நடக்குமான்னு தெரியாது இல்லையா. ஒருத்தருக்கு சீக்கிரமாக நடந்துடும், இன்னொருத்தருக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். ஸோ எப்போ வேணாலும் நடக்குன்றதை மட்டும் நம்புங்க. ஹாய் ஹலோ மாலை மலர் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கட்டையும் மெசஞ்சர் படத்துல இருந்து சூப்பரான அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஸோ ஹாப்பி டு see you. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மெசஞ்சர்? அதாங்க ஃபஸ்ட்டு கதையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாங்க நிறைய படிக்கணும்ல. ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று கிடச்சிது, ஒரு பிளாட் ஒன்று கிடச்சிது. அதை அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணேன். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாரு. இப்போ விஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. பிவிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் 1 by 1 ஆர்டிஸ்ட்டு ஸ்ரீராம் கார்த்திக் உள்ளே வந்தார். அப்புறம் மனிஷா எல்லாருமே உள்ளே வந்தாங்க. ஓகே, படம் சிறப்பு. படத்தோட ஒன்லைன்ற ஒரு ஐடியா எங்கேருந்து வர ஆரம்பிச்சது? இல்லை, அதுதான் நிறைய படிக்கிறோம், பார்க்குறோம்ல, நிறைய படம் பார்க்குறோம், படிக்கிறோம். ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும்ல, அதை வச்சு அப்படின்றது தான். அதை அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். சிறப்பு. தொடர்ந்து இந்த வருஷத்தோட யார் வருஷம்னு கேட்டால் ஸ்ரீராம் வருஷம் சொல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? தான் சார் வந்துட்டு படம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சாரும் ப்ரொடியூசரும் பேசினாங்க. பேசிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது, ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. படிக்கும் போதே ஆஹா புதுசாக இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி தான் உள்ளே போனோம். ஓகே, உங்கள் லைஃப்பில் நிறைய மெசஞ்சர் மாதிரி நிறைய கதைகள் ஏதாவது இருக்குதா, நடந்திருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? ஓகே ஓகே, ஒவ்வொரு படமாக இருக்கட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். இந்த மெசஞ்சர் படம் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? அதுதான் அந்த ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது இந்த படத்தில். ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. என்னன்னா, ஒரு லவ்க்காக எந்த அளவுக்கு எந்த எட்ஜுக்கு இவ்வளோ இந்த எட்ஜுக்குலாம் போவாங்களா, இப்படிலாம் இருப்பாங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, இது கைண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக முடியுமா ஒரு லவ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது புதுசாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, சிறப்பு. அதாவது பொதுவாக எல்லா பசங்க லைஃப்லேயும் மெசஞ்சர்னு ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு அழகான பொண்ணாக வந்து மனிஷா இருக்கிறாங்க. ஸோ ஹாப்பி டு see you. இந்த படம் எப்படி அமைஞ்சிச்சு உங்களுக்கு? ஸோ இந்த படம் வந்து டைரக்டர் சார் ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எனக்கு வந்தது இந்த படம். அண்ட் சார் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்கிரிப்ட். ஸோ நாட் லைக் அதர் மூவிஸ், ஒரு த்ரில்லர். பட் அந்த சில விஷயம் சொல்ல முடியாது இல்லையா நம்மளால். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்லி டிஃப்ரெண்ட். ஐ லைக் தி ஸ்கிரிப்ட் அண்ட் சாருக்கு சொன்னேன் ஓகே வில் டூ திஸ் மூவி. அண்ட் ஆக்சுவலி நல்லா இருந்தது படம். ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் படமும் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் பார்த்தேன், நாட் ஆஸ் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. ஆஸ் ஆடியன்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ ரியலி லைக்ட்.
சூப்பர். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இந்த படம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும்? மனிஷான்ற ஒரு என்ன ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு? ஸோ இந்த படத்தில் வந்து யூஸ்வலி ஒரு பொண்ணு லைக் எல்லாரோட லைஃப்பில் வந்து லவ் பண்ணி ஒரு பொண்ணு இருக்கும். இந்த ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ பேசிக் நத்திங் ஸ்பெஷல் ஆர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது இல்லை. எப்படி சொல்கிறது, லவ் பண்ணுற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பார்க்கலாம். ஓகே, சிறப்பு. ஸ்ரீராம் பிரதர், இப்போ ஒவ்வொரு படம் நம்ம தமிழ் சினிமா நடிக்கிறோன்ற பட்சத்தில் அதோட ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல. தொடர்ந்து இப்போ ஒரு ஜேர்னலையும் நீங்கள் படங்கள் நடிச்சுட்டு வரும்போது இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷன் என்னவா இருந்துச்சு? அது ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான், மைண்டில் ஒர்க் பண்ணுறது தான். நான் ஆக்டிங் கற்றுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டராக இருந்துட்டாவே 50% வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கலாம், எந்த மாதிரி லுக் இருக்கலாம் அப்படின்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேரக்டராக ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும். ஸோ அது மைண்ட் ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் இருக்கும். அந்த ஒரு 40 நாள் ஒர்க் பண்ண போகிறோம்னா அந்த 40 நாள் அந்த கேரக்டராக மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்கு மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், லுக் வைஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சார் கூடலாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் படமும் பண்ணுறது. ஓகே ஓகே. ரமேஷ் சார், இப்போ ஒரு படம் பண்ணுறோன்ற பட்சத்தில் அந்த படத்துக்கான ரைட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நிறைய படங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு படம் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் குவாலிஃபிகேஷன் தேவைன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ரைட்டிங் தாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங் நல்லா இருந்துச்சுனாலே கதையை சொல்லும்போது எல்லோரும் அப்ரோச் பண்ணுவாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்குப்பாங்கல்ல. ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் கதை சொல்கிறோம், ஒரு ப்ரொடியூசரை போய் கதை சொல்கிறோன்னா அந்த கதை நல்லா இருக்கணும்ல. அப்போ அந்த ரைட்டிங் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்சியலாக. அது ஒரு பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா அந்த பட்ஜெட்டில் இருந்து மற்ற எல்லா விஷயத்தையுமே அது கால்குலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஸ்கில் இருந்தால் இங்கே தமிழ் சினிமாவுக்கு சவுத் இந்தியன் சினிமாவுக்கு டைரக்டருக்கு வந்து கதை தானே கேட்குறாங்க. அவர்கிட்ட என்ன இருக்குன்னா கதை இருக்குன்னு தான் கேட்பாங்க. அதுதான். ஓகே. இப்போ தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு படமும் ஒரு படம் ரிலீஸ் ஆகல, 5-6 படம் கிட்ட ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம படம் அதில் ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும். கண்டிப்பாக. ஒரு டேரக்டராக உங்களுக்கு என்ன தாட்டு? சேர்ந்துடும் நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லா படமுமே ஜெயிக்கணும் தானே, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம படமும் ஜெயிக்கணும், எல்லா படமும் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதாவது எந்த படத்தையும் விட்டு கொடுக்காம ஒரு டேரக்டர் பேசுகிறாரு. சூப்பர் நைஸ். உங்களோட படங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். கன்னிமாடம், இந்த படம் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப படம் பர்சனலாக பார்க்கும்போது உங்களோட ஆரம்பகட்ட ஜேர்னி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த சினிமான்ற ஒரு விஷயம் கன்னிமாடம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? அதான் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை, அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ நான் வண்டின்னு ஒரு படம் பண்ணேன், விதார்த் அண்ணன் தான் நடிச்சிருந்தோம். ஸோ அந்த படத்தோட ஒரு நாள் ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஒரு சீன் நான் ஆக்ட் பண்ண சீன் ஒரு ஃபுல் நைட் போச்சு. ஸோ அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் அங்கே இருந்தார், அவர் வாட்ச் பண்ணார். ஸோ அவர் வந்துட்டு நான் உன்னை வச்சு நான் படம் பண்ணுறேன், நம்ம சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி அவர் கதை கேட்டு அவர் சொல்லி பண்ணது தான் கன்னிமாடம் படம். ஸோ அந்த ப்ரொடியூசர் ஹசீர் சாருக்கு தான் இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு டேரக்டராக இருக்கும்போது எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரு ஸ்டார் கேஸ்ட்டை தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த டைமில் போஸ் வெங்கட் உங்களை செலக்ட் பண்ணுற விஷயங்கள்ல என்ன மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு? எப்படி செலக்ட் பண்ண? அதான் அவருக்கு மைண்டில் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருந்தாங்க. பட் ரொம்ப சீக்கிரமாக அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பேசி அவர் ப்ரொடியூசர் கதை கேட்டார். இமீடியட்டாக வந்துட்டு ஒரு 2 months ஷூட் போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த டைமில் பெரிய ஹீரோஸ்க்கெலாம் போய் அப்ரோச் பண்ண முடியாது இல்லையா. இன்னொன்று ஹசீர் சார் கதை கேட்டதே ஸ்ரீராம் நடிக்கட்டும்ன்ற மாதிரி தான் கேட்டார். போஸ் அண்ணாவும் வந்துட்டு எனக்கும் போஸ் அண்ணாவுக்கும் ஏற்கனவே பரிச்சயம் இருந்தது. அவருமே வந்துட்டு சரி அவன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஓகே. அந்த படம் மூலமா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸ்ரீராம்ன்றது யாருன்றது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது? எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு அவார்ட்ஸாகவே ஒரு 5 அவார்ட்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. நிறைய டேரக்டர்ஸ் பேசினாங்க, நிறைய பேர் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு பாராட்டினாங்க. அதுதான் பேஸ். அந்த படம் தான் ஒரு பெரிய
ஒரு ஒரு வே எனக்கு கொடுத்துச்சு. ஓகே, சிறப்பு. மனிஷாவோட ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது இப்போ வரைக்கும்னா என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஹாரர் மூவிஸாகவே பண்ணேன். தென் வீர சிவாஜி அண்ட் தென் போங் நட்டீசர் கூட. ஸோ நடுவில் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தது அண்ட் தென் அகெயின் ஹாரர் மூவிஸாகவே. ஸோ பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இட்ஸ் அ த்ரில்லர் ப்ளஸ் இட்ஸ் அ ஃபேமிலி ஓரியன்டாக நீங்கள் இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லைக் ஐ செட் இட்ஸ் நாட் லைக் யூஏ சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அண்ட் இது வந்து இதில் எந்த கிட்ஸும் வந்து பயப்படுற மாதிரி அந்த பேய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஆக்சுவலி இன்னொரு படமும் பண்ணேன் மலையாளத்தில். ஸோ அது வந்து ஹாரர். ஸோ அதில் நான் கோஸ்டாலாம் நான் நடிச்சிருந்துருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் இதாக பண்ணும்போது வி ஃபீல் திஸ் மூவி கம்ப்ளீட்லி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. ஒரு நம்ம கேஸ்ட் பண்ணும்போது படத்துல ஒரு பேய் படம் ஹாரர் படம் பண்ணும்போது ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும்ல, ஆடியன்ஸ் கிட்ட போய் எப்படி சேக போறோம், நம்ம அடுத்து இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நமக்கு வருமா அப்படின்னு, அந்த மாதிரி பயம் இருந்துச்சா? இந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி அந்த ஒரு இது இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். ஏன்னா இது ஸ்கிரிப்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஜானர். லைக் எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் வந்து பயப்பட மாட்டீங்க. நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் டீசர் பார்க்கும்போது இட்ஸ் இது கொஞ்சம் இதில் பேய் இருக்குமா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி. யூ வில் ஃபீல் குட். இட்ஸ் அ குட் சோல் அண்ட் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் லவ் சொன்ன மாதிரி இட்ஸ் அபவுட் மோர் ஆஃப் இப்படிலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா பசங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, உங்களுக்குள்ள அந்த சர்டன் கேப் ஒன்று இருக்கும் படம் பண்ணாத டைமில், என்ன காரணம் என்ன? ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து சர்ஜரி நடந்திருந்தது. லைக் ஷீ ஹேட் லைக் 3-4 சர்ஜரிஸ் கண்டினியூஸ்லி, லைக் பேக் டு பேக் நீ சர்ஜரி. அண்ட் அந்த டைம் ஆஃப்டர் சர்ஜரி அந்த போஸ்ட் சர்ஜரி கொஞ்சம் ஷீ ஹேட் இஷ்யூ. ஸோ பர்சனல் இதனால நான் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன் படம் பண்ணுறதுல. ஏன்னா ஷூட்டிங் போனால் ஐ கான் பி, ஏன்னா எனக்கு ஃபேமிலி வாஸ் ப்ரையாரிட்டி. அஃப்கோர்ஸ் சினிமா வந்து நம்மளுக்கு ஒரு பேஷன், ஆனால் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சினிமாவும் பார்க்கணும். ஸோ அதனால் அம்மா முதல்ல பார்த்துட்டு அதனால அந்த கேப்புக்கு அப்புறமா தான் இப்போ இந்த மெசஞ்சர் படம் அண்ட் ஆஃப்டர் லாங் கேப் தான் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, வெல் சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சைமால் அவார்டு வாங்கியிருக்கீங்க. லைக் அது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. லைக் நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயம் கிடச்சிருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் நாமினேஷன் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்தோன்னா என்ன நினச்சிங்க? அதுவே பெரிய சந்தோஷமா இருந்தது உண்மையாகவே. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது பேர் இருக்கும்போதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. தென் அவார்டு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இன்னும் என்னதான் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் ஒன்று கிடைக்கும், அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீராம் கிடைச்ச ரெகக்னேஷன்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு? அதுதான் அந்த அவார்ட்ஸ், அந்த நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு பேசினது, நிறைய ஆடியன்ஸ் வந்து பேசினது. இப்போவும் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் மெசஞ்சர்லேயும் நிறைய மெசேஜ் இருக்கும். எல்லாமே கன்னிமாடத்துக்கு மிஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது எல்லா படத்துக்கும் இது நடக்குமான்னு தெரியல, எனக்கு அந்த படத்துக்கு நிறையவே நடந்துச்சு. ஓகே ஓகே, இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீராமோட ஜேர்னியை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஜேர்னியை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், வந்துட்டு வெற்றியை நோக்கிய பயணமா, வெற்றியை நோக்கிய பயணம் சொல்லலாம். ஓகே, அப்போ கூட டேரக்டர் சப்போர்ட்ஃபுல்லாக உங்களுக்கு பதில் அதுல இருந்து மெசேஜ் போடுறாரு மெசேஜர் மூலமா. சூப்பர். இப்போ நம்ம என்னதான் ஒரு படங்கள் நிறைய படங்கள் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு படம் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து அது பெரிய பிளாக் பஸ்டர், எடுத்துக்காட்டா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், அது மாதிரி படங்கள் நிறைய வருது. நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். சில படங்கள் தோல்வி படங்களா போகும், சரியா போகாம இருக்கும். வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா, அது எப்படி இல்லாம இருக்கும். ஸோ எல்லாருமே வெற்றிக்காக தானே ஓடிட்டே இருக்கும். அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்குதான் செய்யும் நினைக்கிறேன். வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதோட பெரிய வெற்றியை பார்க்கணும்னு தோணும். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 50 crores கலெக்ஷன் பார்த்துட்டோம்னா 100 crores எப்போ பார்க்கணும்னு தோணும், 100 பார்த்துட்டோம்னா 200க்கு எப்போ போகணும்னு தோணும். ஸோ அது எல்லாருக்கும் இருக்கிறது அந்த. ஓகே, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி சினிமாவில் வந்தபோது உங்களே இன்ஸ்பயரான ஒரு ஆக்டர் ஏதாவது இருக்கும்ல, யாரு? சூர்யா சார். ஓகே ஓகே, என்ன காரணம்? ஸோ அவர் நடித்த ரோல்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவரோட மெனக்கடல் அது எல்லாமே பார்த்து தான் எனக்கு சினிமா மேலேயும் நடிப்பு மேலேயுமே ஆசை வந்தது. ஸோ அவர் நடித்த ரோல்ஸ் தான் வந்துட்டு காரணம். ஓகே, ஸ்ரீராமுக்கு நிறைய கிரிட்டிசைசம்லாம் நிறைய வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கிரிட்டிசைஸ் அந்த மாதிரி இல்லை நெகட்டிவ்ஸ்லாம் எப்படி எடுத்துப்பீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பாலி ஐயா வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு,
என்னை வந்துட்டு யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் அவங்க யாருன்னு பார்ப்பேன். அவங்களுக்கு இலக்கியமும் கவிதையும் எவ்வளவு தெரியும்ன்றதை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த விமர்சனம் சரியாக இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன், இல்லைன்னா கடந்து போயிடுவேன்னு சொன்னார். ஸோ இதை நான் பார்க்குறதுக்கு அந்த வாலியோட பேட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து யார் என்னன்னு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இவங்க யார், நிஜமாவே சொல்கிறாங்களா, எதுக்காக சொல்கிறாங்க, இவங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு தெரியும், இப்போ விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு தகுதியானவங்க, இதுக்கு உண்மையாகவே சொல்கிறாங்களான்னு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சது. சரியாக இருந்தால் நான் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன், இல்லைன்னா கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து பெருசாக மைண்டில் இருக்கிறது. இன்னொன்று, நம்ம செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும்ல, நமக்கு ப்ளஸ் மைனஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மைனஸ் இன்னொருத்தவங்க சொல்லும்போது ஆமாம் சரிதானே, சரியாக தானே சொல்கிறாங்க, நம்ம சரி பண்ணிக்கலான்னு தோணும். இல்லை சும்மா எதாவது சொல்கிறாங்கன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும், அதை அப்படியே கடந்து போயிடுறது. ஓகே, சிறப்பு. ஒவ்வொரு படங்கள் நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சில படங்கள் தேட்டரில் நல்லா போகாத காரணம் வரும்போது ஓடிடியில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த படம் தேட்டரில் போயிருக்கலான்ற ஒரு சின்ன வருத்தம் நிறைய இயக்குநர்களுக்கும் இருந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க, இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இயக்குனராக பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்போ மக்கள் வந்து பெரிய படங்களை ரொம்ப விரும்புகிறாங்க, சின்ன படங்களை வந்து ஜஸ்ட்டு லைக் தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. சில படங்கள், ஆனால் நிறைய படங்கள் வந்து ஹோப் கொடுக்குதில்ல. சில சின்ன படங்கள் வந்து பெரிய அளவில் தேட்டரில் சக்ஸஸ் ஆகுது, அதை நம்பிட்டு நிறைய படங்கள் சின்ன நம்மள மாதிரி படங்கள்லாம் வருதில்ல. அந்த ஒரு ஹோப்பு தான், அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஓகே, ஆனால் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓடிடியில் அந்த படம் நல்லா போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கு? அதுதான், மக்கள் பெரிய படங்கள்னால் உடனே போய் பார்த்துட்றாங்க. சின்ன படங்கும்போது அதுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் டாக் இருக்கணும், மவுத் டாக் இருக்கணும், இல்லை ரிவ்யூஸ் நல்லா இருக்கணும், ஏதாவது வைரல் ஆகிருக்கணும், இல்லை கான்ட்ரவர்சி இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க படம் பார்க்க வருவாங்க. ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர் ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணி படம் பார்க்கணுன்னு தான் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, சிறப்பு. மனிஷா, நீங்கள் வரும்போது உங்களோட விக்கிபீடியா தேடும்போது மனிஷான்னு பேர் போட்டாலே அதுக்கு ஒரு 5 கேட்டகரியில் வந்து சில கேள்விகள்லாம் வருது. அந்த என்னென்ன கேள்வின்றது இப்போ கேட்க போகிறோம். நான் தெரியல, உங்களை பற்றி நிறைய பேர் தேடி வச்சுருக்காங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு மனிஷா ஏஜ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி அதாக தான் இருக்குது. என்னவா இருக்கும்? ஏஜ் வந்து பொண்ணுங்க கிட்ட கேட்கக்கூடாதாங்க. ஆனால் நான் எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் தேடி வச்சுருக்கோம், சொல்லணும், இதுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் 18 வச்சுக்கோங்க, 16 எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, சொல்ல மாட்டேன். 16 அப்படியா? இல்லை, நீங்க என்ன 18, அவங்க 18 தானே சொன்னாங்க. 18 16 சொன்னாங்க, ப்ளஸ் பண்ணிக்கணுமா? ப்ளஸ்லாம் ஐயோ அப்படி சொல்ல 16 நினைக்கிறேன். நானும் மேக்ஸ்ல வீக், அதான் தப்பா சொல்றேன். 16 இல்லாட்டி 18 எப்படியா இல்ல, இதை நான் நம்பணுமா? சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், மனிஷா அட்ரஸ் அப்படின்னு தேடிருக்காங்க, உண்மையிலே தேடிருக்காங்க. வீட்டு அட்ரஸா? யாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. நான் கேட்கலாம் அப்படிலாம் இல்லைங்க, கூகுள்ல கேட்டிருக்காங்க. கூகுள்லயா? அட்ரஸ் வந்து சென்னை. சென்னை அவ்வளவுதான். துபாய் மெயின் ரோட், துபாய் குறுக்கு சந்து மாதிரி சென்னை மெயின் ரோட், சென்னை குறுக்கு சந்தா. ஓகே, மனிஷா ஃபோன் நம்பரா? not 7 100ன்னு சொல்லிடாதீங்க. not 7. இது என்ன, நம்ம பொண்ணுகிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இது சரியா பதில் வர மாட்டேங்குது, என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? பொண்ணுன்றதா காரணம். கையை கொடுங்க சகல. இல்ல, அதுக்காக தப்பா சொல்ல வரல, அப்புறம் நம்மள வேற மாதிரி ஃபெமினிசம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க. இல்ல, அவங்க சேஃபா இருக்கணும்ல, சேஃபா இருக்கணும்ல, நம்ம எல்லா நம்பர் எல்லா டீடைல்ஸ் நான் சொன்னேன். நீ ஏதாவது கோட் விட்டு என்ன இதுல? ஓகே, சூப்பர். லாஸ்டா, மனிஷா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. யாருமே இல்லையா? சொல்ல மாட்டீங்க? அப்படி இல்ல, டைமே இல்லையா அதுக்கு. ஆமா, எங்க ஒர்க்கே கரெக்டா இருக்குல்ல, பாய் ஃப்ரெண்ட்லாம் எங்கங்க, யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க அந்த மாதிரிலாம்? இப்போ நீங்க சொல்லுங்க, நிறைய பேர் உங்க அது இன்ஸ்டாகிராம்ல வர்றது நிறைய அந்த மாதிரி ப்ரப்போசல் வந்து வேற. பர்சனலி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இல்ல இப்போ அவர் யோசிக்கிறாப்ல, இதெல்லாம் கூகுள்ல தேடின மாதிரி இல்லடா, நீ ஏன் உன்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டுதான் தெரியுது. ஏன்னா கூகுள்ல எனக்கு இது யாரும் கேட்டதில்லை. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. மனிஷான்னு டைப் பண்ணாலே அதுல உங்க ஏஜ் அந்த மாதிரி கேட்டகரியில டைப் ரிலேட்டட் சர்ச் வரும். அப்படி இல்லைனாலும் நானே ஏதாவது கூகுள்ல டைப் பண்ணி எதாவது பண்ண வேண்டும். ஸோ ஸ்வீட்.
இப்போ மெசஞ்சர்ன்ற ஒரு படம் ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் மூலமாக மக்கள் விஷயம் என்ன கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? படம் இறந்து போன ஆன்மா, இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க நம்ம கூட இறந்து போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் லைஃப் சொல்கிற மாதிரி, இறந்து போயிட்டான்னு நம்ம வந்து நினைக்காம அவங்க எப்போதும் நம்ம கூட இருக்காங்க. அது உண்மை கிடையாது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கதை வந்து ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் என்ன கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லவ்க்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை விட்டு யாராவது போயிட்டா அது உண்மை இல்லை. சரி, உண்மையாகவே போயிட்டாங்கன்னா வந்துட்டு அதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்லை, திரும்பவும் நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்டு நம்ம பார்ட்னர்ஸை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம சரியாக பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது நிச்சயமாக தோணும். ஓகே, சிறப்பு. நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது சில பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும் இந்த மூவி. எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது. சில பேர் ஹூட ரொம்ப ட்ரூவாக டீப்பாக லவ் பண்ணி அண்ட் அவங்க லவ்வை இறந்துட்டாங்க, இல்லை சில பேர் யார் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு புரியும் இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் இந்த படத்தில். அண்ட் சில பேருக்கு டெஃபினெட்லி இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அதுதான். உங்களை மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் சென்னையில் நிறைய பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சஜஷன்னா என்ன கொடுப்பீங்க? ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ரெடியாக இருங்க. எப்போ வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் வந்துட்டு உங்களுக்கான டே வரும். ஸோ அந்த டேக்காக வெயிட் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. ரெடியாக இருக்கணும், நம்ம அதுதான் முக்கியம். கிடச்சிரும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ என்னென்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, உடனே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கே இது நடந்து வரணும், நாளைக்கு எல்லாருக்கும் அது நடக்குமான்னு தெரியாது இல்லையா. ஒருத்தருக்கு சீக்கிரமாக நடந்துடும், இன்னொருத்தருக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். ஸோ எப்போ வேணாலும் நடக்குன்றதை மட்டும் நம்புங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். எஸ், அதுதான். கண்டிப்பாக எல்லாருக்கும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெசஞ்சர் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறதுக்கு என்னோட மாலைமலை சர்வ பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் 3 பேர் நிறைய படங்கள் பண்ணணும், தேட்டரில் அது பிரம்மாண்டம் வெற்றி படமாக மாறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.